இப்போ இந்தியாவில் மக்கள் தொகை உலகிலே அதிகமாக இருக்கிற நாடு இந்தியாவாக இருக்குது. ஆனால் மக்களால் பெருசாக எதையும் சாதிக்க முடியல. ஒரு சீனா கூட மக்கள் தொகை குறைவாக தான் இருக்குது. ஆனால் அவங்க தான் ரொம்ப லீடிங்கில் இருக்காங்க. ஒரு பிற நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்னால் மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் லீடிங்கில் இருக்காங்க முன்னேற்றத்தில். ஆனால் இந்தியா முன்னேறமாக இருக்குன்னா இவர்கள் பேசுவதில் இவர்களுக்கு கட்டுப்பாடு இல்லை. செய்வதை சொல்லி விடுகிறார்கள். என்ன செய்ய போகிறாங்களோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. நீ என்ன நான் அதுவாக போகிறேன், இதுவாக போகிறேன், நான் உன்னை கொன்றுவேன், இதுவே செய்ய போகிறது தானே. நான் உன்னை அடிச்சிருவேன், கிழிச்சிருவேன், நான் மூஞ்ச கஞ்ச உடச்சிருவேன் அப்படின்றது எல்லாமே நீ நாளைக்கு செய்ய போகிறத இப்போவே சொல்கிற. நாளைக்கு இல்லை, அடுத்த நிமிடம் செய்ய போகிறத சொல்கிற. அந்த மாதிரி சொல்லிட்டாலே நம்ம சோம்பேறி ஆகிடுவோம். நம்ம எப்போவுமே செய்ய போகிறத சொல்லக்கூடாது. செய்து முடித்ததை பேச வேண்டும், செய்ததை பேச வேண்டும், செய்ய போகிறத சொல்லாத. செய்ததை பேசுவதற்கே நம்ம நிறைய இருக்குது. எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா பேசுவதற்காக செய்கிறோம். நான் பேசுவதற்கு எனக்கு விஷயங்கள் வேணும், அதுக்காக நான் செயல்படுகிறேன். அப்படி செயல்பட்டு முடித்ததை நான் பேசி கொண்டு இருக்கிறேன். நான் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. தினமும் நிறைய விஷயங்களை செய்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் செய்ய போகிறத சொல்கிற? நடக்காத விஷயத்தை ஏன் பேசுகிற? நடந்த விஷயமே நிறைய இருக்குது. நடந்த விஷயத்தை பேசு, நடந்த விஷயத்தை பேசு, நடக்க போகிறத பேசாத. நீ நடக்க போகிறத பேசணுன்னா, நாளைக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பேசணுன்னா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா செய்து முடித்ததுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். நீ செய்த செயல்களுக்கு மதிப்பே இல்லாமல் போய்விடும். நீ செய்த செயல்களை நீ தானே பேசணும். நீயே பேசலைன்னா உனது செயல்களை வேறு யார் பேசுவார்கள்? எல்லோரும் அவரவர் செயல்களை பேச வேண்டும். நான் என்ன பேசணும்? நான் என்ன செஞ்சனோ அதை பேசிகிட்டு இருப்பேன். என் வாழ்க்கையில் சின்ன வயசில் என்ன பண்ணேன், பெரிய வயசில் என்ன பண்ணேன், இப்போ என்ன பண்ணேன், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், இதை பேசணும். நான் தான் பேச முடியும். மக்களுக்கு என்ன ஆசைன்னா நம்மளை பற்றி பேசக்கூடாது, வரலாற்றில் இடம் பிடிக்கணும், மக்கள் தான் நம்மளை பற்றி பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் விட்டுறாங்க. அதெல்லாம் அந்த காலம். இனிமேல் அவங்கவுங்கள பற்றி பேசணும். அவங்கவுங்கள பற்றி பேசுவாங்க, அதை நம்ம கேட்கணும். கேட்குறதும் நாம் தான். பிறர் தன்னை பற்றி பேசுவதை நாம் தான் கேட்க வேண்டும். நாம் நம்மை பற்றி பிறரிடம் பேச வேண்டும். அதை யார் கேட்பார்களோ அவரிடம் போய் பேச வேண்டும். இதுதான் இந்திய மக்கள் சோம்பேறியாக இருக்கிற காரணம். அவங்க பேச்சில் பார்த்திங்கன்னா நான் இதை செய்வேன், அதை செய்வேன், நடந்ததை பேசுகிறதே கிடையாது. ஏன்னா இவங்க நடந்த செயல்கள், இவர்கள் செய்த செயல்கள் எல்லாமே தரமாக இல்லை, பேசப்படுவது போன்று இல்லை. அதனாலே இவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. எதையுமே பேசுகிற மாதிரி இல்லை. பிறர் அதை கேட்குற மாதிரி நாம் எதையுமே செய்யலை. கேட்குறதுக்கும் இங்கே நிறைய பேருக்கு ஆர்வமே இல்லை. எல்லாம் டிவி, மொபைல் ஃபோன் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் என்ன செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன் அப்படின்னு பேசி செய்யாததை, நடக்காத விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். நடந்த விஷயத்தை பேச மாட்டேன்னு என்கிறார்கள். அதனால அவங்க சோம்பேறி ஆகிட்டாங்க. அது மாதிரி இவங்களை ஆட்சி செய்கிற அரசியல்வாதிகளை என்ன செய்கிறான்? நான் அதை செய்வேன், இதை செய்வேன், எனக்கு ஓட்டு போடுங்க. அதை மக்கள் அப்படி நம்புகிறாங்க. சொல்கிறவன் செய்ய மாட்டான், செய்ய போகிறத சொல்கிறவன் செய்யவே மாட்டான். அந்த ஓட்டை வாங்கணுங்கிற ஆசையில் தான் மக்களுக்கு ஆசையை மூட்டணும். ஒருத்தரை ஏமாற்றணுன்னா அவர் மேலே ஆசையை வளர்க்கணும். அப்போ இது ஒரு ஏமாற்று. மக்களும் அப்படி தான் இருக்காங்க, அதை மக்களும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதை உண்மைன்னு நம்பி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பேசுகிறது தப்புன்னு அவங்களுக்கு தெரில. அதுபோல் தான் ஆட்சியாளர்களும் இருக்காங்க. ஆட்சியாளர்களும் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. அதனால் ஒரு செயல்படுகிறவர்கள், உழைக்கிறவர்கள், இப்போ ஜப்பான்காரங்களாம் நல்லா உழைக்கிறாங்க, சீனாக்காரங்களாம் நல்லா உழைக்கிறாங்கன்னா அவர்கள் பேசுவதில் எப்போவுமே அவங்க எதை பேசணும், எதை பேசக்கூடாது. உழைப்புக்கு ஊர் விளைவிக்கின்ற பேச்சுக்களை பேசவே மாட்டார்கள். உழைப்பு தான் அவர்களுடைய மூலதனம். உழைப்பிற்கு ஊர் விளைவிக்கின்ற பேச்சுக்களை அவர்கள் பேசவே மாட்டார்கள். அந்த பேச்சில் கட்டுப்பாடு இல்லைன்னா உங்களால் உழைக்கவே முடியாது. இதுதான் இந்தியர்களின் தோல்விக்கு காரணமாக இருக்கிறது. முன்னேறிய வெளிநாட்டவர்களின் வெற்றிக்கு இதுதான் காரணமாக இருக்கிறது.